ரெண்டு பண்ண என்னடியா அம்மா ஐயோ சிகரெட்டுக்கு போயிரு நீ வெய்யாடி அம்மா நான் வெக்கிற பாரு வெய் வெய் அந்த 60 அடி கோவில் பொண்ணுக்கு அத்தை அத்தியா அத்தை நான் நல்லா கேன்னா
மோதிரம் போடணும். அம்பியா ஐயா, கல்யாணம் என்ன தர்ம மோதிரம் போடுறீங்க? நான் இப்படித்தான் செய்வேன். இஷ்டமா தான் வச்சுக்குங்க, கஷ்டமா தான் உட்கார்ந்து ரொம்ப பேஜாரா பக்கத்துல கணிக்கிட்டு அப்படி அடங்க அம்பி தவறா நினைச்சுக்காதடா. யாத்துக்காரி பட்டாணி சேர்க்க வேணாம் அவ பட்டாணி சேர்த்துட்டா. அத பின்னாடி யாரா போயிட்டு இருக்கு. அப்ப யாரும் வர மாட்டாங்க. வாடா அம்பி உட்கார்றா. எல்லாருக்கும் உத்தரவா? மந்திரம் சொல்ல எல்லாருக்கும் சம்மந்தமான்னு கேட்டேன். சீக்கிரம் கல்யாணம் ஆகட்டும். ஓம் சுக்லா வரணும், ஓம் சுக்லா வரணும், ஓ சசி வரணும், ஓ சசி வரணுமா? சசி கூட்டத்துல தான் தோட்டப்பட்டதான் அடிக்க சொல்லுவேன். அப்படின்னா அவர் மந்திரத்தை சொல்லு. அவர் அங்கே இருக்கட்டும். அம்பி மூக்கு மேல விரல வையே. உன் மூக்கல வை அம்பி. ஓ திங்களாய நமக்கு, ஓ திங்களாய நமக்கு, ஓ திங்களாய நமக்கு. ஏமா பங்காளிகளா ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? கல்யாணம் நடக்குது. பங்காளிக்கு இல்லைன்னா பங்காளிக்கு சண்டை போட மாட்டாங்க. அதனால ஒண்ணு குடிப்பீங்களான்னு கேட்டேன். ஏன் தம்பி வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்க? என்னடா பாத்துட்டு இருக்க? அப்படியே என்னடா அங்க போய் கை வச்சு அபிஷ்டம். ஓ சபாய் நமக்கு, ஓ சபாய் நமக்கு. என்ன பாத்துட்டு இருக்க? எட்டிக்கோ வாயில தங்க போட்டு சொல்றேன். ஓ சபாய் நமக்கு, ஓ சபாய் நமக்கு. ஏமா பங்காளிக்கு போய் மீசு தாடி தெரிச்சுட்டு வந்துருப்பா. கல்யாணம் கல்யாணம் தான் நடக்குது. கல்யாணமா இது? நான் மட்டும் என்ன காரியம் நடக்குதான்னு சொன்னேன். ஓடி போகுது. பங்காளிங்க எதுக்கு மீச தாடி சரிச்சிட்டு வாங்க? கல்யாணம் நடக்குது. கல்யாணத்துல போட்டோ வீடியோலாம் எடுக்க மாட்டாங்க. அதனால மீச தாடி சரிச்சிட்டு வாங்கன்னு சொன்னேன். அது நடக்கட்டும். ஓ புதாய நமக்கு, ஓ புதாய நமக்கு. ஏமா கயிறு இல்லாதவங்க ஒரு 5 பொண்ணாட்டி பட்டு அம்மாக்கு நலங்கு வைக்கணும்ல. இப்ப வச்சாங்கல்ல, சடங்கெல்லாம் முடிஞ்சிடுச்சா? சரி ஓ வெள்ளியாய் நமக்கு, ஓ வெள்ளியாய் நமக்கு. அம்பி வெடிகால தாலி வாங்கிட்டீங்க. அவசரமா பேசுகிறீங்க. என்ன நடக்குது? தாலி வாங்கி அது வாங்கி. அம்பி வெடிகால ஆயிடுச்சு. தாலி கட்டணும்ல, தாலி வாங்கிட்டு வந்துட்டீங்களா? சரிடா அம்பி. ஓ சனியாய் நமக்கு, ஓ சனியாய் நமக்கு. ஏன்டா அம்பி உன் பாட்டனார் பேர் என்ன? முத்து உடையார். முத்து உடையார் சோகு. முத்து உடையார் சோகு. உன் தோப்பனார் பேர் என்ன? முனுசாமி கவுண்டர். என்னடா இது? முத்து உடையார் என்றா முனுசாமி கவுண்டர் என்றா? பாட்டா பேர் என்னடா? மேரி மாதம். இது என்னடா பாக்குறாங்க? இவ்வளவு நேரம் மந்திரம் சொன்னல, எனக்கு சம்பளம் எப்பதான் கொடுத்தீங்க? கல்யாணமே பண்ணல, அதுக்கு சம்பளம்
மலைநாட்டை ஆளும் தயார மன்னன் நீலம் அனுப்பி இருக்கிறான். இத முதல்ல பிரித்து படித்து பார். இருப்பதே படி. படி அரைப்படி காப்படி அரிக்காப்படி வீசப்படி மறக்கா இருப்பது படின்னு சொன்ன தெளிவா படி. யமனே துணை, சிவனே துணை. ஹலோ, ஆளுக்கு 1 கிலோ என்னது வெள்ளிக்கிழங்கு இதுக்கு நவுந்து போடும். இருக்கத படி. ஹலோ, ஆள் ஒண்டாத ரேடியோ, ஆல் இந்தியா ரேடியோ, ஆள் ஒண்டாத ரேடியோ, சென்னை வானொலி நிலையம், சென்னை வானொலி நிலையம். செய்திகள் வாசிப்பது மலக்குச்சி. உலக சூடேங்க செய்தி வாசிப்பா. வங்க கடலில் உருவான புயலின் காரணமாக அடுத்த 48 மணி நேரத்தில் இடியுடன் மழை வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறார்கள். ஆந்திராவில் உருவான புயல் சென்னையை தாக்கிக் கொண்டிருக்கிறது. இதுதான் தாக்குதா? கடலோரம் உள்ள மீனவர்கள் நடு கடலில் சென்று மீன் பிடிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். புயலோ வரும் நடுக்கடலுக்கு போவாங்களா? மீண்டும் தலைப்புச் செய்திகள். முக்கியமான செய்தி. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. படி லிகிதத்தை. இந்த லிகிதத்தை கொண்டு வந்த நபரை வீட்டில் 3 நாள் தங்க வைத்து அவன் குஞ்சியை ஒட்ட அரைத்து படி தெரியுமா தெரியாதா? நான் படி உப்பு கம்மின்னு சொன்னேன். கோழி மேல போட்டுக்கிறவங்க குஞ்சு கை விட்டுக்கிறாங்க. கோழி குஞ்சு அரைச்சு வேப்ப எண்ணெயில் பஜ்ஜி போட்டு சுவையா இருக்காங்க. மலைநாட்டை ஆண்டவர் தயார மன்னன் வரைய மடல் யாதெனில் விஜயபுரி நாட்டு மன்னன் 3 ஆண்டு கப்பவனை கட்டவில்லை. கொடுத்தால் துணை இல்லையால் போ. அப்பா என்ன ஆண்டவர் விடக்கூடாது. போதுந்தேன் எப்படி மன்னா நானே இருக்கும்போது நீங்க சொல்லலாமா? நானே மலைநாடு சென்று வெற்றி பெற்று பிறகு திரும்புகிறேன். வெற்றியோடு வருகிறேன். மன்னா மாமன் மைத்துன் இருவருக்கு இருக்குமோ நாம் இருவரை செல்ல வேண்டும். வைத்து விட கொடுத்தால் இருவர் சென்று வெற்றி காணட்டும். புறப்பட்டு